வரும் வெள்ளியன்று முதலமைச்சர் விஜய் கரூர் செல்ல தடை விதிக்க முடியாது. திமுக மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக முதலமைச்சர் விஜய் மற்றும் அமைச்சர்கள் பேச தடை விதிக்க முடியாது. மனுவை விசாரணைக்கு ஏற்க மறுத்ததுடன் தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. முதலமைச்சர் விஜயை கரூர் கூட்ட நெரிசல் வழக்கின் அக்யூஸ்ட் என கூறிய திமுக மூத்த வழக்கறிஞர் ரஞ்சித்குமாருக்கு உச்சநீதிமன்றம் கடும் எதிர்ப்பு. திமுக ஆட்சியில் பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையில் கூட முதலமைச்சர் விஜய் பெயர் இல்லை என்பதை சுட்டிக்காட்டி காட்டம். முதலமைச்சர் விஜய் என்ன பேச வேண்டும், எங்கு செல்ல வேண்டும் என்பதை உச்சநீதிமன்றம் கட்டுப்படுத்த வேண்டும் என திமுக எதிர்பார்க்கிறதா? விசாரணையின் போது நீதிபதி ஜே விஸ்வநாதன் திமுக மூத்த வழக்கறிஞர் ரஞ்சித்குமாரிடம் கேள்வி. தமிழகத்தில் 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் 2 தொழில் மையங்களை விரிவாக்கம் செய்கிறது ஹிட்டாச்சி நிறுவனம். முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் கையெழுத்தானது புரிந்துணர்வு ஒப்பந்தம். திமுகவுடன் இன்னமும் நட்பு தொடர்வதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தகவல். ஸ்டாலின் அவரிடத்திலே கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். அவரை சந்தித்தும் பேசியிருக்கிறோம். அதைத்தான் நான் சொன்னேன். அந்த உறவு தொடர்கிறது, அந்த நட்பு தொடர்கிறது. அவருடைய கவனத்திற்கு சென்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு அதன் பிறகுதான் ஆதரவு நல்கினோம் என்கிற வகையில் ஆமாம், இன்னும் திமுக கூட்டணியில் தான் தொடர்கிறோம் என்று பதில் சொன்னோம். தாவேக தலைமையில் இன்னும் கூட்டணி அமையவில்லை என்றும் அறிவிப்பு. அமைச்சரவையில் இடம்பெற்றாலும் கூட நாங்கள் தாவேக கூட்டணியில் இணைந்து விட்டோம் என்று சொல்லுவதற்கு அதிகாரப்பூர்வமான எந்த நிகழ்வும் நடைபெறவில்லை என்ற கருத்தை சொல்லியிருந்தேன். இப்போது ஜூலை 1ஆம் தேதி கூட்டணி தொடர்பாகத்தான் முதலமைச்சர் ஆதரவு நல்கிய கட்சிகளோடு பேச்சுவார்த்தை பேசினார், கலந்தாய்வில் பங்கேற்றார். ஆனால் அந்த கூட்டத்தில் இறுதி முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை. ஆகவே அதன் பொருள் என்ன? இன்னும் தாவேக தலைமையில் ஒரு கூட்டணி அமையவில்லை என்றுதான் பொருள். திமுகவுடன் நட்போடு இருந்தோம் என்றே திருமாவளவன் கூறினார். நட்போடு இருக்கிறோம் என கூறவில்லை என விசிக புதிய விளக்கம். கூட்டணியை முதலில் முறித்தது திமுக தான் என்பதை செய்தியாளர்கள் கேள்விக்கு திருமாவளவன் தெளிவுபடுத்தியதாகவும் திட்டவட்டம். அமைச்சரவைக்குள் வந்துவிட்டாலே கூட்டணியில் ஒரு அங்கம்தான். தாவேக தலைமையில் இன்னும் கூட்டணி அமையவில்லை எனும் திருமாவளவனுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் பதில். தாவேகாவுடைய தலைமையில மொத்தம் 4 கட்சி அமைச்சரவையாக இந்த அமைச்சரவை அமைகிறது. எங்களை பொறுத்த மட்டும் இதுக்கு அடுத்த நிலை எடுத்து செல்வது என்பது அடுத்த கூட்டத்தில் எடுப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படும் அப்படின்னா அந்த அன்னைக்கு முடிவு எடுத்தோம். அதனால இந்த குழப்பங்கள் வேண்டியதில்லை. அமைச்சரவையில் வந்துட்டீங்கன்னாவே நீங்க ஒரு பார்ட் இல்ல, ஒரு அமைச்சரவையில் ஒரு ஆட்சிக்கு ஆதரவு தந்தீங்கன்னாவே நீங்க ஒரு பார்ட். அதனால குழப்பங்கள் தேவையில்லை. விசிகாவினர் திருப்பி அடித்தால் திமுகவினர் தாங்க மாட்டீர்கள். ராசா உள்ளிட்டோருக்கு சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு எச்சரிக்கை. கடந்த காலங்களில் நாங்கள் எப்படியெல்லாம் உடன் இருந்தோம், எப்படியெல்லாம் செயல்பட்டோம் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது மிகுந்த அவதூறுகளை பரப்புவது என்பது ஆற்றாமையின் வெளிப்பாடாகத்தான் நான் பார்க்க முடிகின்றது. ஆக அந்த நிலைப்பாட்டை அவர்கள் மேற்கொள்வார்களானால், தொடர்ந்து மேற்கொள்வார்களானால் தகுந்த பதிலடியை விடுதலை சிறுத்தைகள் கொடுப்போம் என்பதை மட்டும் திமுகவுக்கு நாம் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆராசா போன்றவர்கள் அங்கு இருப்பவர்கள் அவரவர்கள் வேலையை பார்த்தால் போதும், எங்களுக்கு ஆலோசனை சொல்ல தேவையில்லை. தாவேக ஆட்சியில் லஞ்சம் பெற்றுக் கொண்டு அரசு வழக்கறிஞர் நியமனம் என தவறான தகவல் பரவுகிறது. 100% நேர்மையானவர்கள் மற்றும் திறமையானவர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு கொடுக்கப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் திட்டவட்டம். தமிழ்நாட்டில் அரசு வழக்கறிஞர்கள் தற்காலிகமாக 6 மாதத்திற்கு மட்டுமே தற்போது நியமனம். நேர்மை மற்றும் திறமையின் அடிப்படையில்தான் பணி நீட்டிப்பு வழங்கப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். திமுக ஆட்சியில் மாவட்ட செயலாளர்கள் லஞ்சம் பெற்றுக் கொண்டு அரசு வழக்கறிஞர்களை ரகசியமாக நியமனம் செய்தனர். தாவேக ஆட்சியில் முறையாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டு மாவட்ட ஆட்சியர்கள் மூலம் நியமனம் நடைபெறுவதாக அமைச்சர் நிர்மல்குமார் திட்டவட்டம்.
தாவேக ஆட்சியை கவிழ்க்க சதி செய்ததாக கூறப்படும் வழக்கில் தவறு செய்யவில்லை என்றால் செந்தில் பாலாஜி ஓடி ஒழிவது ஏன்? கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நிர்மல்குமார் கேள்வி. ஆன்லைனில் பத்திரப்பதிவு செய்யும் முறை வரும் ஆகஸ்ட் 17 முதல் நடைமுறைக்கு வரும் என அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அறிவிப்பு. முதல் முறை நிலம் வீடு வாங்குவோருக்கு எனிவேர் ரெஜிஸ்ட்ரேஷன் எனும் பெயரில் அமலாகும் என பேட்டி. தாவேக ஆட்சியை கவிழ்க்க ஊத்தங்கரை எம்எல்ஏவிடம் 35 கோடி பேரம் பேசியதாக வழக்கு. தொடர்ந்து 7 நாட்களாக தலைமறைவாக உள்ள செந்தில் பாலாஜி மற்றும் சகோதரர் அசோக்கை பிடிக்க முடியாமல் போலீசார் திணறல். தாவேக ஆட்சியை கவிழ்க்க சதி செய்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு. 7 நாட்களாக தலைமறைவாக உள்ள செந்தில் பாலாஜி சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி மனு. வரும் 10ஆம் தேதியன்று கரூரில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரம். தனியார் கல்லூரி மைதானத்தில் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அன்பு, திருச்சி ஐஜி பாலகிருஷ்ணன் நேரில் ஆய்வு. சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கில் முதலமைச்சர் விஜய் வெற்றி பெற்றதற்கு எதிரான வழக்கு. முதலமைச்சர் விஜய் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சொத்துக்களை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் யார் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி. ஆக்கிரமிப்பு நிலத்தின் அளவு மற்றும் ஆக்கிரமிப்பாளரின் பெயருடன் அறிக்கை தாக்கல் செய்ய அறநிலையத்துறைக்கு உத்தரவு. அதிமுகவிலிருந்து சென்றவர்களுக்கு தாவேகாவில் மரியாதை இருக்காது என இபிஎஸ் சாடல். பதவி சுகத்துக்காகவே அதிமுகவிலிருந்து சிலர் தாவேகாவுக்கு சென்றுள்ளதாகவும் நிர்வாகிகள் கூட்டத்தில் விமர்சனம். இபிஎஸ் தலைமையிலான ஆலோசனை கூட்டத்தை புறக்கணித்தார் ராணிப்பேட்டை அதிமுக எம்எல்ஏ சுகுமார். மீண்டும் மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்படாததால் அதிருப்தி. திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் இபிஎஸ் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தை புறக்கணித்த முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி. பறிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் பதவிக்கு பதிலாக அமைப்பு செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டதால் அதிருப்தி. ஸ்ரீவைகுண்டம் தாவேக எம்எல்ஏவிடம் 50 கோடி ரூபாய் பேரம் பேசியதாக முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் மறுப்பு. தனக்கு வேண்டுமானால் 50 கோடி ரூபாய் வாங்கித் தாருங்கள் என வழுப்பலாக பதில். சரியாக ஆங்கிலம் பேசத் தெரியாத அரசு பள்ளி மாணவியை கேலி செய்ததாக தன்னை பற்றி பொய்யான கதை பரப்பப்படுவதாக அமைச்சர் கீர்த்தனா குற்றச்சாட்டு. தன்னை விமர்சிக்கும் அரசியல்வாதிகள் எத்தனை பேர் தங்களது குழந்தைகளை அரசு பள்ளிகளில் படிக்க வைத்துள்ளனர் என்றும் கேள்வி. அரசு பள்ளிகள், மருத்துவமனைகள், அலுவலகங்களில் தேவையின்றி ஆய்வுக்கு செல்லக்கூடாது என முதலமைச்சர் அலுவலகம் உத்தரவு. சிவகாசி அரசு பள்ளியில் அமைச்சர் கீர்த்தனா ஆய்வு செய்தது பிரச்சனையான நிலையில் அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் தகவல். அதிமுக பொதுக்குழு மூலம் உட்கட்சி விதிகளில் திருத்தம் செய்ததற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு. சென்னை உயர்நீதிமன்ற சமரச தீர்வு மையத்தை அணுகி தீர்வு காணுமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவு. அறநிலையத்துறை வரலாற்றில் முதன்முறையாக 100 கோடி ரூபாயாக உயர்ந்தது பழனி கோவில் ஓராண்டு வருமானம். பஞ்சாமிர்தம் விற்பனையும் முதன்முறையாக 60 கோடி ரூபாயை தாண்டியதாக அறிவிப்பு. கேரள மாநிலம் வயநாடு கல்லாடியில் இரட்டை சுரங்கப்பாதை பணிகள் நடைபெறும் இடத்தில் மழையால் மண் சரிந்து விபத்து. உள்ளே சிக்கிய 5 பேர் மீட்பு. மேலும் பலரை மீட்க விரைந்தது தேசிய பேரிடர் மீட்புப் படை. மண் சரிவு மற்றும் கனமழையை அடுத்து கேரளாவின் வயநாடு மாவட்டத்திற்கு விடுக்கப்பட்டது ரெட் அலர்ட். அடுத்த 24 மணி நேரத்தில் கோழிக்கோடு மாவட்டத்திலும் அதி கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை. இந்தியா இந்தோனேஷியா இடையே 20 புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. இந்தோனேஷிய அதிபருடன் பிரதமர் மோடி நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. இந்தோனேசியாவின் மிக உயரிய விருதினை பிரதமர் மோடிக்கு வழங்கினார் அதிபர் பிரபாவோ சுபியாண்டோ. இந்தோனேசிய குடியரசின் பித்தாங் அதிபூர்ணா என்ற பதக்கத்தை அணிவித்து கௌரவிப்பு. இந்தோனேஷியாவில் 1000 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட பரம்பானன் கோவிலை புனரமைக்க உதவுகிறது இந்தியா. கோவிலை மறுசீரமைத்து பாதுகாக்கும் திட்டத்தை நாளை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி.
வளர்ச்சி திட்டங்களை அமல்படுத்துவதில் பிரதமர் மோடியை பின்பற்றுவதாக இந்தோனேசிய அதிபர் பிரபாவோ சுபியான்டோ அறிவிப்பு. இந்தியாவில் வெற்றியடைந்த திட்டங்களை அப்படியே காப்பியடிக்க தாம் தயங்குவதில்லை என்றும் நகைச்சுவை. இந்தோனேஷிய நாடாளுமன்ற கூட்டத்தில் உரையாற்றினார் பிரதமர் நரேந்திர மோடி. இதுவரை 20 நாடுகளின் நாடாளுமன்றங்களில் உரை நிகழ்த்திய ஒரே உலகத் தலைவர் என்ற பெருமையும் பெற்றார். E20 எரிபொருள் டர்போ சார்ஜ் செய்யப்பட்ட என்ஜின்களை பாதிக்கலாம் என்று இந்திய ஆட்டோமோட்டிவ் ஆராய்ச்சி சங்கம் தகவல். E10 எரிபொருள் பயன்பாட்டில் இயங்கும் பழைய வாகனங்களில் அதிக பாதிப்பு ஏற்படலாம் என்றும் தகவல். இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் மகேந்திர சிங் தோனிக்கு முதலமைச்சர் விஜய் பிறந்தநாள் வாழ்த்து. தங்களின் அமைதியான தலைமை பண்பு மற்றும் அடக்கம் பல தலைமுறைகளுக்கு முன் உதாரணம் என புகழாரம்.